வணக்கம் நண்பர்களே. 1982 பாக்யராஜ் சுலக்ஷனா நடிப்பில் வெளியான தூறல் நின்னு போச்சு சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். பாரதி ராஜாவின் குருகுலத்திலிருந்து வந்த பாக்யராஜின் பெரும்பான்மையான படங்களின் கதைக்களம் கிராமங்களைச் சுற்றியே இருக்கும். அவர் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரமும் அங்கிருக்கும் சாமானியமான மனிதனையே பிரதிபலிக்கும். அப்பாவி, சபல புத்திக்காரன், பாமரத்தனமான அன்பை காட்டுபவன், திருட்டுத்தனங்களை கூட ஒழுங்காக செய்ய தெரியாதவன், புத்திசாலி சிறுவர்களிடமும் மூக்கறுபடுகின்றவன், பெண்களிடமும் சரிக்குச் சரியாய் நின்று வாய் அளப்பவன் என யதார்த்தமும் இயல்பும் மாறாத அசல் கிராமத்தானை அடையாளம் காட்டும் விதத்தில் பாக்யராஜின் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். என்னதான் கதை அடர்த்தி உள்ள கனமான கதையாக இருந்தாலும் அதை ஹெவி ட்ரீட்மெண்ட் செய்யாமல் அதன் இறுக்கம் தெரியாதபடி நகைச்சுவை கலந்து கலகலப்பான திரைக்கதையில் கதையை நகர்த்தி கொண்டு போவதன் வாயிலாக தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கிய பாக்யராஜ் மற்ற இயக்குநர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு நிற்கிறார். கலை நிகழ்வு ரொம்பவும் யதார்த்தமாய் அமைய வேண்டும். அதில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சாமானியமான மனிதர்களை, நடைமுறையில் இயல்பான பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களாக இருப்பது அவசியம் என்கிற கொள்கையில் உறுதியாக நிற்பவர் பாக்யராஜ். என்னை காப்பாற்றி வருவது மிகவும் இயல்பான மனிதர்கள் மத்தியில் தேடிய யதார்த்தமான கதைகள், வாழ்க்கையோடு ஒட்டிய சம்பவங்கள் போன்றவைதான். சினிமா கதை விஷயத்தில் அவை எப்போதுமே மாறாத எவர்கிரீன் ஃபார்முலா. ரசிகர்களை பாதிக்காத, அவர்களுக்கு அவ்வளவாக நெருக்கமில்லாத விஷயங்கள் எப்போதுமே வழுக்கு பாறைகள்தான். ரொம்ப பெரியவர்களையும் அது காலை வாரிவிட்டு விடும் என்று பாக்யராஜ் எச்சரிக்கை குரல் எழுப்புகிறார். யதார்த்த போக்கு மாறாமல் வாழ்க்கையிலிருந்து கதைகளை கண்டெடுக்கும் பாக்யராஜ் அவர் குடும்பத்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவமும் ஒரு அற்புதமான கதை பிறக்க காரணமாக அமைந்தது. பாக்யராஜின் மூத்த சகோதரர் தன்ராஜ் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் அவருக்கு கல்யாணம் செய்வதென பேசி முடிவெடுத்து பெண் பார்க்கும் படலத்துக்கு தயாரானார்கள். பெண் பார்க்க தன்ராஜை கூப்பிட்ட போது அவர் ஒரு அழுத்தமான காரணத்தை சொல்லி வர மறுத்தாராம். நான் வந்து பெண்ணை பார்த்து எனக்கு பெண்ணை பிடிச்சு போகலாம், அதே போல மாப்பிள்ளையை பார்த்த பிறகு பெண்ணுக்கும் பிடித்து போகலாம், ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரலாம். இப்படி இரண்டு மனசும் சேர்ந்த பிற்பாடு வீட்டு பெரியவங்க நீங்கள் சீராட்டு நகை பணம்னு ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி அந்த இடம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா நான் அவளை நினைத்தும் அவள் என்னை நினைத்தும் ஏங்க வேண்டியது இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், அந்த வேதனைக்கு வழிவகுக்காம முதல்ல நீங்கள் போய் பார்த்து பேசி முடியுங்க. எல்லாம் ஒத்து வந்த பிற்பாடு கடைசியாக நான் போய் பார்த்துக்கிறேன் என்கிற காரணத்தை முன்வைத்தாராம் தன்ராஜ். இந்த சம்பவம் பாக்யராஜின் சிந்தனையை தூண்டியது. அங்கிருந்து ஒரு கதையை அசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றி அதற்கு அணிகலன்கள் பூட்டி அலங்காரப்படுத்தி பார்த்தபோது ஒரு அற்புதமான திரைக்கதை ஆனது. அதுதான் தூறல் நின்னு போச்சு. 1982 வெளிவந்த தூறல் நின்னு போச்சு படத்தை ஒரு குடும்ப சித்திரமாக சித்தரித்து காட்டியிருந்த
விதம் பாக்யராஜ் பக்கம் பெண்களின் பேராதரவை பெருக்கியது. தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் கதை நகர்த்தி கொண்டு போய் அழகான ஒரு திரை சிற்பமாக செதுக்கி எடுத்திருந்ததால் எல்லா தரப்பு ரசிகர்களையும் அது கவர்ந்தது. அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடை போட்டு வசூல் மழையை அடைமழையாய் கொட்டியது. இந்த படத்தை தயாரித்தவர் பாக்யராஜின் ஆரம்பகால நண்பர் நஞ்சப்பன் என்பவர். பாக்யராஜ் உதவி இயக்குனராக இருந்து வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்த நேரத்தில் இந்த நஞ்சப்பன்தான் அவரது வறுமைக்கு உதவிய வள்ளல். ஆகவே சினிமாவில் தனக்கென தனி செல்வாக்கு உருவான பிறகு தூறல் நின்னு போச்சு படத்திற்கு நஞ்சப்பனை தயாரிப்பாளர் ஆக்கி சந்தோஷமனையில் நனைத்தார் பாக்யராஜ். அவர் ஆனந்த மழையில் நனைந்து கொண்டிருக்க படம் வசூல் மழையையும் கொட்டோ கொட்டென்று கொட்டியது. தன்னை முதலாக பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளையையே மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தவிப்பில் இருக்கும் நாயகியை பெரியவர்களின் ஏற்பாட்டின்படி பெண் பார்க்க வருகிறான் கதாநாயகன். பெண் பார்க்கும் படலத்தின் போது மாப்பிள்ளைக்கு எப்படி அலங்காரம் செய்தால் பிடிக்கும், எந்த மாதிரி பொட்டு வைத்தால் பிடிக்கும் என வெகுளித்தனமாக அலை மோதுகிறாள். இந்த இயல்பான வெகுளித்தனமே நாயகனுக்கு நாயகியை பிடித்து விடுகிறது. இருவருக்கும் நடுவே நேசத்தையும் வளர்த்து விடுகின்றது. இந்த சூழ்நிலையில் வரதட்சணையை காரணமாக்கி கல்யாண ஏற்பாட்டுக்கு தடை விழுகிறது. அதற்குள் நாயகன் நாயகிக்கு இடையில் காதல் வேர் பிடித்து நின்றதால் அவர்கள் இணைவதுதான் சிறந்த வழி. ஆனால் நாயகியின் முரட்டு பிடிவாதமுள்ள தந்தையோ வரதட்சணை விஷயத்தில் தனது தன்மானத்தை சோதித்து பார்த்த அந்த குடும்பத்தோடு சம்பந்தமே வேண்டாம் என பிடிவாதம் காட்டுகிறார். இதற்கு நடுவே நாயகியை அடைந்தே தீருவது என்கிற தீவிரத்துடன் அந்த ஊரிலேயே தங்கி முயற்சி செய்கிறார் நாயகன். அந்த கிராமத்தில் குஸ்தி பைல்வானாக இருக்கும் ஒரு முதியவர் இளசுகளின் இதய வேதனையை புரிந்து அவர்களை சேர்த்து வைக்கும் முயற்சியாக நாயகனுக்கு அடைக்கலம் தருகிறார். நாயகன் நடத்தும் காதல் போராட்டமும் குஸ்தி பைல்வானின் மேல் இருக்கும் கோபமும் நாயகியின் தந்தைக்கு ஆத்திரத்தை அதிகப்படுத்தி ஒரு பொம்பள பொறுக்கிக்கு மகளை கட்டி கொடுக்கும் முடிவுக்கு தள்ளுகிறது. முரட்டு குணம் கொண்ட தந்தையின் இந்த போக்கு நாயகியை தற்கொலை முடிவுக்கு கொண்டு போகவே மகளுக்கு நாயகன் மேல் இருக்கும் காதலின் தீவிரத்தை உணர்ந்த தந்தை தனது பிடிவாதத்தை தளர்த்தி இளசுகளை இணைத்து வைக்கும் முடிவுக்கு வருகிறார். கைகூடி வந்த கல்யாணம் நின்று போனதோடு பெண்ணும் கைமாறி போவதால் அந்த திடீர் மாப்பிள்ளைக்கு கொலை வெறி ஏற்பட்டு தாய் மாமனான நாயகியின் தந்தையை குத்தி சாய்த்து விடுகின்றான். தன்மானம் உள்ள தந்தையின் சாவிற்கு பிறகுதான் நாயகன் நாயகி இணைந்தார்கள். கிராமத்து சூழலில் ஒரு மாறுபட்ட காதல் பின்னணியை காட்டிய தூறல் நின்னு போச்சுவின் மையப்புள்ளியாக இருக்கும் கதை இதுதான். கிராமிய காதல் கதைகள் பல்வேறு சூழல்களில் பண்ணையாரின் மகள் அல்லது மகன், விவசாயி ஒருவனின் மகள் அல்லது மகன் என இரு தரப்பு மோதலில் காதல் வளர்வது, திருவிழாக்களில் மோதி பிறகு காதல் பிறப்பது, பரம்பரையாக இருந்து வரும் குடும்ப பகைக்கு நடுவே காதல் உருவாவது, இப்படி காதலில் பல ரகத்தை தமிழ் சினிமா காட்டிவிட்டது. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட காதல் பின்னணியை இதில் காட்டியிருந்தார் பாக்யராஜ்.
பெண் பார்க்கும் படலத்தில்தான் நாயகன் நாயகியின் அறிமுக படலமே ஆரம்பமாகின்றது. அங்கேயே இருவருக்கும் இடையே நேசம் ஏற்பட்டு பிறகு காதலாக மலர்கிறது. இந்த மாறுபட்ட காதல் பின்னணியும் கதைக்கான கருவும் தமிழ் சினிமா கண்ட புதுமையாகவே இருந்தது. கல்யாண வயதில் நிற்கும் ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் சந்திக்கும் பிரச்சனை கதை கருவாக்கப்பட்டிருந்தது. திரைக்கதையின் பலத்தை முழுமையாக நம்பி அதற்காகவே அதிகம் உழைக்கும் படைப்பாளி பாக்யராஜ். திரைக்கதை அமைக்கும் புத்திசாலித்தனமே அவரை ஒரு சிறந்த நடிகராகவும் வெற்றிகரமான இயக்குனராகவும் நங்கூரம் போட்டு நிறுத்தியது. திரைக்கதையில் ஒவ்வொரு காட்சியையும் சிறுகதைக்கு இணையான கட்டுக்கோப்போடும் அழகோடும் அமைத்து கொண்டு அதை வெற்றிகரமாக கையாள்வதில் பாக்யராஜை மிஞ்ச யாருமே கிடையாது. அதை தூரல் நின்று போச்சு படமும் நிஜமென நிரூபித்தது. அதே போல கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்து இயல்பான நடிப்பை காட்டி தன்னை ஒரு பக்குவப்பட்ட நடிகனாகவும் அடையாளம் காட்ட தவறவில்லை பாக்யராஜ். இந்த படம் மூலமாகத்தான் சுலக்ஷனாவின் திரைப்பிரவேசமும் நிகழ்ந்தது. தெலுங்கு பெண்ணான சுலக்ஷனா டாலி என்றொரு கன்னட படத்தில் நடித்திருந்தார். தூரல் நின்று போச்சு கதைக்கேற்ற குடும்பப்பாங்கான மங்களகரமான முகம் அவரிடம் இருந்ததால் தமிழுக்கு அழைத்து வந்து சுலக்ஷனா என நாமகரணம் சூட்டி அறிமுகப்படுத்தி வைத்தார் பாக்யராஜ். தூரல் நின்று போச்சு கதாநாயகியான சுலக்ஷனா ஒரு கிராமத்து பெண்ணுக்கே உரிய வெகுளித்தனமான நடிப்பை காட்டியதோடு படம் முழுவதும் இளமையை கொண்ட மீனாய் துள்ளவிட்டு இளமை பட்டாளத்தை துடிக்க விட்டார். இளமை, அழகு, நடிப்பாற்றல் இந்த மூன்றும் ஒன்று கூடி வந்து கூடுதுறையாக இருந்த சுலக்ஷனா குறுகிய காலத்திலேயே நட்சத்திர நாயகர்களோடு ஜோடி சேரும் அதிர்ஷ்டசாலியாகி திரை உலகத்தையே கலக்கினார். நாயகியின் தந்தையாக வந்த செந்தாமரை முரட்டு பிடிவாதமுள்ள தந்தை கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தார். நாயகன் நாயகி நடுவே தடுப்பு சுவர் எழுப்பி திருமணத்திற்கு தடையாக நிற்கும் அவரது கேரக்டர் வில்லத்தனமானது கிடையாது. சுய கௌரவம் பார்க்கும் பண்புள்ள அவரை தன்மானத்தை சீண்டி நெருப்பு வார்த்தைகளால் சுட்ட சம்பந்தி அம்மாவின் பேச்சுத்தான் கல்யாணத்துக்கு தடை போட வைத்தது. கடைசி வரை தனது பிடிவாத குணத்தை தளர்த்தாமல் சுய கௌரவத்தை இழக்காமல் ஒரு கிராமிய பண்பாட்டின் வார்ப்பாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார் செந்தாமரை. எம்ஜிஆர் காலத்தோடு தனது கலை சேவையை நிறுத்து கொண்டிருந்த நம்பியாரை நீண்ட இடைவேளைக்கு பிறகு இதில் திரைக்களம் இறக்கிவிட்டிருந்தார் இயக்குனர் பாக்யராஜ். கொடூரமான வில்லனாக பார்த்து பழக்கப்பட்டு போன நம்பியாரை இதில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பார்த்தபோது தாய்க்குளங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. குஸ்தி வாத்தியராக வந்து பாக்யராஜோடு சிலம்பு சண்டை போட்டது படத்தின் மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைந்தது. அந்த சிலம்பு சண்டையின் போது ரசிகர்கள் கூட்டம் விசிலடித்து ஆரவாரம் செய்து தியேட்டர்களுக்குள் சிலம்பமாடியது. பாக்யராஜின் தோழனாக வந்த சிவராமன், திடீர் மாப்பிள்ளையாக மாறிய சூரியகாந்த் போன்ற துணை நட்சத்திரங்களும் கதையோட்டத்திற்கு கை கொடுக்கும் விதத்தில் இயல்பாகவே நடித்திருந்தனர். இளையராஜாவின் இசை படத்திற்கு முதுகெலும்பாக இருந்தது. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே, பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், தாலாட்ட நாம் பிறந்த ஏரிக்கர பூங்காற்றே, தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ என எல்லா பாடல்களுமே பிரபலமாகி
பட்டி தொட்டி எங்கும் வெற்றி முழக்கமிட்டு படத்திற்கு பலம் சேர்த்தது. பாக்யராஜின் திரை காவியங்களில் சிறப்பு சிம்மாசனம் பெற்ற தூறல் நின்னு போச்சு இப்போது திரையிட்டாலும் தாய்க்குளங்கள் தியேட்டரை நோக்கி படையெடுப்பு செய்து தங்கள் ஆதரவை காட்டியபடிதான் இருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.